வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் வந்தது. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் வந்து செம ஹாப்பினே சொல்லலாம். சோ தட் அந்த அனௌன்ஸ்மென்ட்ல என்ன வந்தது அப்படின்றத நம்ம டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ தட் அந்த அனௌன்ஸ்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் போல்ல ஒரு விஷயத்தை வந்து ரிசல்ட்டோட சொல்லியிருக்காங்க. சோ அந்த விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியாக்கு வந்து வர சொல்றாங்க. சோ இந்த பர்టిక్యులர் அனௌன்ஸ்மென்ட்டை வந்து மஞ்சரி வந்து லைட்டா படிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டீம்லாம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் அன்ஷிதா வந்து கொஞ்சம் கவலையா இருக்காங்க. ஏன்றத அப்புறம் பார்க்கலாம். அந்த அனௌன்ஸ்மென்ட் என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. சோ இந்த பர்టిక్యులர் விஷயத்தை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து லிவிங் ஏரியாக்கு வந்து உட்கார வைக்கிறாங்க. சோ மஞ்சரி வந்து படிக்கிறாங்க. சோ தட் ஆடியன்ஸ் போல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையில ஃபார் எக்ஸாம்பிள் லஞ்சோ டின்னரோ பிரேக்ஃபாஸ்டோ ஏதாவது ஒரு வேலைக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அதை கேட்டதும் வந்து கேர்ள்ஸ் டீம்ல ஆல்ரெடி கிராசரிஸ் இல்லைன்ற பட்சத்தில் அப்பாடா பாய்ஸ் டீம் தான் நம்மளுக்கு செஞ்சு தர போறாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துள்ளல் ஆட்டம் வந்து போட்டாங்க. இந்த பர்టిక్యులர் அனௌன்ஸ்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி சாச்சனா அண்ட் தென் முத்துக்குமரன் நடுவில் ஒரு போட்டி இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா உங்க பொருள்ல இருந்து தான் செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே முத்துக்குமரன் வந்து இல்ல என்ன 7 வாரம் ஆச்சு இன்னுமா உங்களுக்கு கேம் புரியல உங்க இதுல இருந்து தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ போட்டி வச்சுக்கலாம். 50th டே அன்னைக்கு கேக் வரும். அதுல வந்து நீங்க எனக்கு பாதி கொடுத்துடணும் இன் கேஸ் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, அதுவே முத்துக்குமரன் வந்து கேர்ள்ஸ் டீமோட கிராசரிஸ் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நீ வந்து 50th டே அன்னைக்கு சாப்பிட கூடாது கேக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் முத்துக்குமரன் வந்து தோத்து போறாரு. சோ சாத்ரா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் மேல ஏறி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து துள்ளி குதிக்கிறாங்க. பாத்தியா நான் தான் வின் பண்ணேன் எனக்கு பாதி கேக் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வேற மோடுக்கு போயிட்டாங்க. சோ இந்த பர்టిక్యులர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் பாய்ஸ் டீம்ல இருக்கிற கிராசரிஸ் தான் வந்து எடுத்து செய்யணும்ன்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டடா ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ முத்துக்குமரன் அண்ட் தென் பாய்ஸ் டீம்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நல்லா செஞ்சு போடணும் அப்படின்னா ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி பாய்ஸ் டீம்ல இருந்து சேர்ந்து செய்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு 2 பேர் தான் குக்கிங்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் 4 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. which means 4 பேரா. பட் அது வந்து இன்னும் முடிவு எடுக்கல. சோ எத்தனை பேர் அப்படின்றது. பட் இன்னொரு விஷயம் வந்து அருண் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சிக்கன் சாப்பிடணும் போல ஆசை இருக்கு. சோ சிக்கன் வந்து நீங்க வேணா எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் மாதிரி கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இருக்கிறத வச்சு எல்லாருக்கும் சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து மஞ்சரி இல்ல நம்மளுக்கு வந்து இது ஒரு ஆடியன்ஸ் போல்ல இது தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா கிராசரிஸ்லாம் எதுவும் தருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணல ரூல் புக்கில் அப்படின்றத வந்து சொல்றாங்க. பட் நீங்க கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி மல்டிபிள் டைம் சொல்றாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஓகே நான் கேட்குறேன் தரலன்ற பட்சத்தில் நீங்க சாப்பாடு ஆரம்பிச்சிருங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தரலனா அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே மைக் கிட்ட வந்து கொஞ்சம் போன்லெஸ் இல்லைனா போனோட இருந்தால் கூட பரவாயில்ல சிக்கன் கொஞ்சம் அமுச்சு விடுங்க 2 கிலோ அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றாங்க கேமராக்கு முன்னாடி. அண்ட் தென் எல்லாரும் வந்து ஈவன் ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி வந்து தூக்கி வச்சுன பையன் மாதிரி பாருங்க என் பையன் சாப்பிடாம இப்படி ஆயிட்டான் பாருங்க தோல்லாம் ஒட்டி போச்சு அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சிக்கன் கொஞ்சம் அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. லைக் இப்போ பாய்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு விருந்து வைக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து சமைப்பாங்கல்ல அந்த மாதிரி சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து எல்லாரும் ஒரே இடத்துல தான் கிளம்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒப்பீனியன் மாறுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஓட்டிங்ஸ் எடுப்போன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்லாரும் வரதுக்கு யார் யாருன்னா ஒரு 4 பேர் தூக்குறாங்க. அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் வரணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு 6-7 பேர் தூக்குறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே ஒரு 6 பேர் 5 பேர் வந்து அலோவ் பண்ணலாம். மற்றபடி எல்லாரும் வர்றது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்றத டிசைட் பண்றாங்க. ஸோ இந்த பர்టిక్యులர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து கேர்ள்ஸ் டீம்ல ஒரு இதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. ஸோ அவங்க வந்து ஐயோ நம்ம சமைக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு போயிட்டாங்க. அவங்க தான் சமைக்கணுமா அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்களுக்கு வந்து சோகமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு குக்கிங் வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது இது மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ் பை.